எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன இருந்தாலும் ராஷ்மிகா மந்தனா இப்படி செஞ்சிருக்க கூடாது. அது கண்டிப்பாக நயன்தாராவை இந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. பட் எனக்கு என்னவோ அவங்க வந்துட்டு எதையும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தோணுது அவங்க செஞ்சிருக்காங்க. அது நயன்தாராவுக்கு ஒரு மிகப்பெரிய சவுக்கடியை கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், வருகின்ற 26ஆம் தேதி ராஷ்மிகா மந்தானா விஜய் தேவர்கொண்டா இவங்க ரெண்டு பேருடைய திருமணமும் உதய்பூரில் ஒரு மிகப்பெரிய அரண்மனையில் நடைபெற போகுது. அதுக்காக அந்த அரண்மனையை சுற்றி வந்துட்டு பயங்கரமான ஒளிவிளக்குகள் மற்றும் பல ஏற்பாடுகள் வந்துட்டு செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் பல கோடி செலவு பண்ணி வந்துகிட்டு இருக்காங்களாம். எல்லாத்துக்கும் மேல நம்ம ராஷ்மிகா மந்தனா 100 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி பவுன்சர்களை மட்டுமே வர வைக்கிறாங்களாம். பிகாஸ் ஆஃப் அந்த திருமணத்தில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த பவுன்சர்கள் எல்லாருமே காவல்துறையினரின் ஆலோசனைப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு பிரபலமான ஓடிடி நிறுவனம் ராஷ்மிகா மந்தானா கிட்ட அணுகியிருக்காங்க. அவங்களுடைய திருமண வீடியோவை அவங்களுடைய ஓடிடியில் வெளியிடுவதற்கு கிட்டத்தட்ட 70 to 90 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதுக்கு முன் வந்தும் ராஷ்மிகா மந்தானா ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல, என்னுடைய திருமண வீடியோவை யாருக்கும் நான் விற்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஸோ இதனால அந்த ஓடிடி நிறுவனம் பயங்கரமா டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு. பிகாஸ் ஆஃப் இதை கேள்விப்பட்ட எல்லாருமே அப்படியே தலையை திருப்பி இந்த பக்கம் நயன்தாராவை பார்த்தாங்க. 50 கோடிக்கு தன்னுடைய திருமண ஆல்பத்தை வித்தது மட்டும் இல்லாமல் அந்த திருமண ஆல்பம் அந்த அளவுக்கு வந்து பெருசாக யாருமே பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதில் கிட்டத்தட்ட வந்துட்டு மற்ற வீடியோக்கள்லாம் போடுறதுனால அதில் காப்பிரைட் பிரச்சனைலாம் வந்து அதுலேயும் வந்துட்டு இந்த ஓடிடி நிறுவனம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி நயன்தாராவுடைய திருமண ஆல்பத்தால் அந்த ஓடிடி நிறுவனம் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருந்தும் இந்த இடத்துல ராஷ்மிகா மந்தனா தன்னுடைய வீடியோவை விற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இதுக்கப்புறமாச்சு இந்த மாதிரிலாம் செய்யாதமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நயன்தாராவை பற்றி கேள்வி கேட்டு வந்துகிட்டு இருக்காங்களாம் சோஷியல் மீடியாவில். இதனால் நயன்தாராவுக்கு செம்ம காண்டு இருக்குன்றது டவுட்டே இல்லை. பட் இருந்தாலும் அதை அவங்க ஓப்பனாக சொல்லிக்கவும் இல்லை. எப்படியும் இந்த திருமணத்துக்கு நயன்தாராவும் போவாங்க. ஸோ லெட்ஸ் see, அங்கே செம்ம காமெடிஸ்லாம் காத்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்.